வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது கணிதம். கணிதம் கற்போம் இனிமையாக எளிமையாக. இன்னைக்கு நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரமை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். ஆங்கிள் பைசெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லைன் இந்த ஆங்கிளை ஈக்குவல் ஹாஃபாக பிரித்தது அப்படின்னா இந்த லைனை நம்ம ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். The sides opposite to equal angles are equal. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பேரலல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் பண்ணும்போது we get 8 angles. அதில் இந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் alternate interior angles. இந்த alternate interior angles அப்படிங்கிறது எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணு கான்செப்டை வச்சு தான் நம்ம இந்த தியரமை ப்ரூவ் பண்ண போகிறோம். The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ABC. இப்போ இதில் the sides containing the angle அப்படிங்கிறது இப்போ நம்ம ஆங்கிள் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ரெண்டு சைட்ஸால் இந்த ஆங்கிள் ஏ ஃபார்ம் ஆகுது அதுதான் இப்போ ஏசி அண்ட் ஏபி இந்த ரெண்டு சைட்ஸ்னால தான் இந்த ஆங்கிள் ஏங்கிறது ஃபார்ம் ஆகுது. அடுத்து இதனுடைய ஆப்போசிட் சைடுங்கிறது பிசி. இப்போ இந்த ஏடிங்கிற இன்டர்னல் பைசெக்டர் இந்த ஆப்போசிட் சைடை இந்த சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள் இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏபி பை ஏசி, இதுதான் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். அடுத்து பிடி பை டிசி, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் அப்படியே வச்சு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சில விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போது ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர். ஏபிக்கு பேரலாக சியிலேருந்து ஒரு லைன் நம்ம வரைகிறோம். இப்போ இந்த ஏடிங்கிற பைசெக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதாவது அந்த பேரலல் லைனை ஈங்கிற பாயிண்டில் டச் பண்ணுது. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர். ஏபிக்கு பேரலாக சியிலேருந்து ஒரு லைன் வரைகிறோம். ஏடிங்கிற லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஏடிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஏங்கிற ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான் டிவைட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஏஇ அண்ட் EAB. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் பிகாஸ் ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர். அடுத்து இப்போ இது ரெண்டும் நம்ம பேரலல் லைன்ஸ்னு எடுத்துட்டோம். சிஇஏபி. ஏஇங்கிறது நம்ம ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அந்த ஆங்கிள்ஸோட பேர் CEA is equal to EAB. Alternate interior angles are always equal. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா EABங்கிறது காமனாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா இந்த LHSல இருக்க இது ரெண்டும் ஈக்குவல். தட் இஸ் ஆங்கிள் CAE is equal to angle CEA. இப்போ நம்ம ரெண்டு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன்று ஆங்கிள் CAE, இன்னொன்று ஆங்கிள் CEA. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் CAE is equal to CEA. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஏசியும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ECயும் ஈக்குவல். ஸோ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள்ஸ்லாம் எழுதி ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி இந்த EABங்கிற ஆங்கிளும் CEAங்கிற ஆங்கிளும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ஆங்கிள் Dங்கிறது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை காமன் ஆங்கிள்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு செட் ஆஃப் ஆங்கிள்ஸை ரெண்டு ட்ரையாங்கிளில் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும்
similar triangles. Triangle ABDயும் triangle ECDயும் similar triangles. இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம் ரேஷியோஸ் எழுதுறதுக்காக. இப்போ இந்த ஏபிடி நம்ம எங்கே எழுதுகிறோமோ அதே பாயிண்டில் தான் இசிடியும் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ரேஷியோஸ் எழுதுறது கரெக்டாக வரும். இப்போ ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏடி பை இடி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இப்போ இதில் நம்ம இந்த ரெண்டு ரேஷியோஸ் மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம். ஏடி பை இடி நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸோ ஏபி பை இசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இந்த இசிங்கிறது ஏசிக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம போன ஸ்டெப்லேயே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இசிக்கு பதிலாக நம்ம ஏசி எழுதுகிறோம். ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. The theorem is proved. இப்போ இது இந்த தியரமோட ஃபுல் பார்ட். இந்த தியரம் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.